அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல அந்த அடியானுடைய தொழுகையை கொண்டு வான்னு சொல்லுவான். அந்த தொழுகை கொண்டு வரப்படும். பரலான தொழுகையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அந்த குறைபாடுகள் நமக்கு சொல்லப்படும். நீ தொழுத லுஹர் தொழுகை, நீ தொழுத ஃபஜ்ர் தொழுகை, வரும் தூக்கம் அப்படியே தொழுதுக்கிற காலம் எல்லாம் ஃபஜ்ர் தொழுகை, உனக்கு அது கூலியே இல்லன்னு ரப்பு சொல்றான்னு ஒரு பேச்சுக்கு வைங்க. அல்லது இஷாவுடைய தொழுகை, அவசர அவசரமா தொழுது டிவி பார்க்கணும், சினிமா பார்க்கணும், சிடி வாங்கிட்டு வந்திருக்கோம் போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இஷா தொழுதுருக்கிற. அல்லது நீ தொழுகும் போது பூரா உனக்கு எவன் அக்கௌண்ட்ல பணம் தரணுமா, எவன் கடனாளி எல்லாம் நினைச்சு நீ தொழுதுருக்கிற. என்னமாவது ஒரு டிராபேக்ஸ் மனுஷனுக்கு அடிப்படை வந்ததுன்னு வைங்களேன், அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவருடைய குறையெல்லாம் பார்த்துட்டு சரி இது 100 மார்க் போட முடியாது. உடனே மாணவர்கள் ரப்பல் ஆலமீன் திரும்ப கேட்கிற கேள்வி, எனது அடியான் முன்பின் சுன்னத்துகள் உபரியான வணக்க வழிபாட்டை என்னுடைய அடியான் செய்தானா? யா அல்லாஹ் நிறைய செய்திருக்கிறான். துஆ தொழுதிருக்கிறான், முன்பின் சுன்னத் தொழுதிருக்கிறான், தஹஜ்ஜுத் தொழுதிருக்கிறான், உபரியான வணக்க வழிபாடு நஃபிலாக நிறைய தொழுதிருக்கிறான் யா அல்லாஹ் என்று சொன்ன உடனே ரப்ப பாருங்க, அந்த உபரியான வணக்க வழிபாட்டில் இருக்கிற நன்மையை எடுத்து ஃபர்லில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்து அவனை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான் என்று பார்க்கிறோம். அப்ப வெறும் ஃபர்ல மட்டுமே தொழுதுட்டு சுன்னத்தை நம்ம டோட்டலா புறக்கணிச்சு எந்த உபரியான தொழுகையும் தொழுகாம நம்ம வாழ்ந்தா என்ன ஆகும்? ஃபர்ல இருக்கிற குறையை நிவர்த்தி செய்ய முடியாம போகும். குறைந்த மதிப்பெண்ணோட அல்லாஹ் என்ன நாடுறானோ அந்த தீர்ப்பு சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அந்த நிலை ஆயிடக்கூடாது. அப்போ ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையில அதிகமான நன்மைகள் எதிலெல்லாம் உண்டுமோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்வில் கட்டாயம் பேணணும்.